இந்தியா அமெரிக்கான்னு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பெண்களோட கொலைகளில் பெரும்பான்மையானது அவங்களோட நெருங்கின சொந்தக்காரங்களாலேயோ இல்லைன்னா காதலர்களாலேயோ தான் நடக்குது. Horrific murder that has shocked the nation. A national level tennis player was shot dead yesterday by her father in her own 3-story house in Gurugram, a cosmopolitan city. இனிப்பாக இருக்கிற எதையும் லவ்னு பேர் வச்சிடுறோம். அப்புறம் பூம்னு ஒரு வெடிப்பு. அப்புறம் நீங்கள் இது எனக்கு எப்படி நடந்தது, இது எனக்கு எப்படி நடந்ததுன்னு கேட்குறீங்க. இது எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கு. வன்முறை உருவாகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கறது இல்லை. அந்த சத்தமான வெடிப்பு அடிக்கடி நடக்கிறத கேளுங்க. சில சமயம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு ரத்தம் ஓடுறதும் புல்லட்டுகள் பாயறதும் தெரியும். மற்ற நேரங்களில் நம்ம நிலைமை சாதாரணமாக இருக்குன்னு நினச்சிக்கிறோம். இது ஒரு அமைதியான உறவுன்னு சொல்கிறோம். விஷயம் என்னென்னா, அது ஒருபோதும் உண்மையிலேயே அமைதியானது கிடையாது. லவ்னு சொல்லப்படுறது பெரும்பாலும் ரொம்ப அசிங்கமான, அபாயகரமான, வன்முறை நிறைந்த ஒன்று. வணக்கம் ஆச்சாரியஜி. முதல்ல என்னை பத்தி சொல்லிக்கிறேன். என் பேரு ஆரா. நான் கிட்டத்தட்ட 30 வருஷமா அமெரிக்கால இருக்கேன். நான் ஒரு ஹை ஸ்கூல் சயின்ஸ் டீச்சர். முதல்ல உங்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்க விரும்புறேன். என் நன்றியை தெரிவிக்க எத்தனை முறை சொல்லணும்னு எனக்கு தெரியல. வார்த்தைகள் போதாது. என் வாழ்க்கை முழுக்க இந்த தேடல்ல தான் இருந்தேன். இப்போ நான் எங்க இருக்கணுமோ அங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு என் கேள்வி குருகிராம்ல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி. அங்க ஒரு தந்தை தன் மகளை கொன்னுட்டாரு. அந்த பொண்ணோட சாதனைகளை பார்த்தா அவ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான்னு தெரியுது. குடும்பத்தோட, பெற்றோர்களோட முழு ஆதரவு இல்லாம அந்த லெவலை எட்டுறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனா இப்போ அந்த தந்தை செஞ்சது ரொம்பவே அசுரத்தனமான ஒரு செயல். யாராலும் செய்ய முடியாத ஒரு செயல். அப்ப கேள்வி என்னன்னா, எங்க நம்ம தப்பு பண்றோம்? இப்படி ஒரு குற்றத்தை செய்யற அளவுக்கு நம்மள தூண்டுறது எது? அந்த அப்பா ஒரு கிரிமினலாவோ அல்லது அந்த மாதிரி ஒரு மனநிலை உடையவராவோ தெரியல. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்கோட உண்மைகள் நமக்கு தெரியாது. அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கு நானாகவே பதிலளிக்க முடியாது. ஆனால் பெரிய அளவில் பார்த்தோம்னா ஒரு இளம் பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி அந்த கொலை செய்தவர் அவளோட சொந்த தந்தைங்கிறதும் நமக்கு உறுதியாக தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் பல மாசங்களாகவும் வருஷங்களாகவும் பின்னணியில் என்ன நடந்தது, அதன் காரணங்கள், நோக்கங்கள் எதுவும் நமக்கு தெரியாது. அதனால நமக்கு அதை பற்றி தெரியாது. பட் எஸ், இந்த மாதிரி எல்லா வழக்குகளுக்கும் பொதுவாக நாம் பேசலாம். இந்த குறிப்பிட்ட வழக்கை பற்றி இல்லை. ஆனால் இது ஒரு வழக்கு மட்டும் இல்லை, இது ஒரு கேட்டகரி. நாம் அந்த வகையை பற்றி பேசலாம். எஸ், நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை எழுப்பியிருக்கீங்க. அந்த பெண், அதாவது இறந்தவர், அவங்க தன்னோட விளையாட்டில் ஒரு குறிப்பிட்ட நிலையை எட்டியிருந்தாங்க. அது குடும்பத்தோட மற்றும் சுற்றி இருப்போரோட ஆதரவு இல்லாம நடந்திருக்காதுன்னு சொன்னீங்க. அந்த ஆதரவு வெறும் சரின்னு
தலை அசைப்பதுல மட்டும் இல்லை, அதுக்கு செயலில் உள்ள பண உதவியும் இன்னும் சில விஷயங்களும் தேவைப்படும். அப்பரிட்டோ இதெல்லாம் தொடர்ந்து கிடைச்சிருக்கும். அப்புறம் திடீர்னு இந்த திடுக்கிடும் சம்பவம் நடந்திருக்கு. நமக்கு இது சாதாரண ஓட்டத்துக்கு எதிரா இருக்கிற மாதிரி தெரியுது. கதைக்கு முரணானது போல நமக்கு தெரியுது. இது கதைக்கு எதிரானது மாதிரி தான் தெரியும். ஆனா கதைகள் ஒருபோதும் மீறப்படாது. எதிரானதுன்னு நமக்கு தோன்றது ஒரு வெளிப்பாடு, அவ்வளோதான். எதுவுமே திடீர்னு நடக்காது. இந்த கேஸா இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த கேஸா இருந்தாலும் சரி, எங்க எப்ப நடந்தாலும், நீங்க ஒரு கொடூரமான வன்முறையையோ அட்டன் இல்லைன்னா திடீர் வெடிப்பையோ பார்த்தீங்கன்னா, அது நிச்சயம் திடீர்னு நடக்காது. அது எல்லா நேரமும் அங்கேயே இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் அது தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. அடுத்த 50 வருஷத்துக்கு அது தெளிவா தெரியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் நடந்திருக்கலாம். பெரும்பாலான கேஸ்கள்ல அப்படித்தான் நடக்கும். இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு அப்பாவோ அண்ணனோ இல்ல லவ்வரோ ஒரு பொண்ணை கொல்ல முடிவு பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல கரெக்டான நேரத்துல மனசே மாத்திக்கலாம். இல்ல யாராவது வந்துடலாம், காலிங் பெல் அடிக்கலாம், அந்த மூமெண்ட் கடந்து போகலாம். அதுக்கப்புறம் சும்மா பை சான்ஸ் சூழ்நிலை காரணமா அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் மறுபடியும் வரவே வராம போகலாம். இல்லைன்னா 15 வருஷம் கழிச்சு வரலாம். அப்புறம் என்னன்னா, 2 பேரும் சாதாரணமா சாகிற வரைக்கும் அடுத்த 15 வருஷமோ இல்ல 50 வருஷமோ எல்லாம் நல்லாதான் இருந்துச்சுன்னு நாமளே சொல்லிக்க நமக்கு உரிமை கிடைச்சிடுது. இல்ல, அது உண்மையில் அப்படி இல்லை. பெரும்பாலான உறவுகள், குறிப்பா இளம் பெண்களை உள்ளடக்கிய உறவுகள், அது எப்பவுமே விளிம்புல தான் இருக்கும். எப்பவும் ஒரு பேரழிவின் விளிம்பிலேயே இருக்கும். பெரும்பாலான சம்பவங்கள் பயத்தினாலோ அல்லது தற்செயலான சூழ்நிலைகளாலோ தான் தடுத்து நிறுத்தப்படுது. அதனால அந்த சத்தமான வெடிப்பை நாம் அடிக்கடி கேட்கறதில்ல. சில சமயம் மட்டும்தான் அது நிஜமாவே நடக்கும். சில சமயம் மட்டும்தான் ரத்தம் ஓடுறதையும் புல்லட்கள் பாயறதையும் நம்ம கண்ணால பார்க்க முடியும். மற்ற நேரங்கள்ல நாம நிலைமை சாதாரணமா இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். இது ஒரு அமைதியான உறவுன்னு சொல்றோம். விஷயம் என்னன்னா, அது ஒருபோதும் உண்மையிலேயே அமைதியானது கிடையாது. துப்பாக்கி எடுத்து சுடற சத்தங்கள் தினமுமே நமக்கு கேட்கறது இல்லைங்கிறதால மட்டும் கணவன் மனைவிக்கு இடையேவும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையேவும் குறிப்பா மகள்களுக்கு இடையேவும் எல்லாம் அமைதியா இருக்குன்னு அர்த்தம் இல்லை, இல்லவே இல்லை. நீங்க ஆக்டிவ் சப்போர்ட் இருந்திருக்கணும். இல்லைன்னா அந்த பொண்ணு தன் தொழில் தேடல்ல அவ்வளவு தூரம் போயிருக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா பாருங்க, ஒரு கண்ணுக்கு தெரியாத எல்லை மற்றும் ஒரு கிளாஸ் சீலிங் இருக்கு. உங்களால முடியும், நீங்க செய்யலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களால செய்ய முடியும். அந்த அளவுக்கு தான் உங்களை செய்யவும் விடுவாங்க. ஏன்னா பாருங்க, நாம கெட்டவங்கன்னு பேர் வாங்க விரும்பல. பின்தங்கியவங்கன்னு முத்திரை குத்தப்படவும் விரும்பல.
நீதிக்கு சரியான பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால பொண்ணு எதை கேட்டாலும் நம்ம கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், சுயநலம் இதெல்லாம் எவ்வளவு தூரம் அனுமதிக்குதோ அந்த அளவுக்குத்தான் கொடுக்கணும்னு வரையறுக்கப்படும். அது நம்மளை ஏமாற்றுறதுக்கு நம்ம விடக்கூடாது. தெளிவான எல்லைகள் இருக்கு. அந்த எல்லைகளை ஏற்கனவே வரையறுத்து வச்சிருக்கிறாங்க. நீங்க அங்க கால் வச்சா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் புரிஞ்சுக்கிறபடி பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்காக செய்யறது. அவங்களோட மன அமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான். அந்த எல்லைக்கு மேல விஷயங்கள் போனா அது ஏத்துக்கவே முடியாததாகிடும். அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆமாம் ஆமாம். பாருங்க, அந்த பறவைக்கு பறக்க பயிற்சி கொடுக்கணும். சரியா? அது அதை அழகா காட்டும். அதுக்கப்புறம் அது கதவு மேலேயோ அல்லது அலமாரி மேலேயோ உட்கார்ந்து அறைக்கு அறை பறக்க முடியும் இல்லையா? பிரச்சனை என்னன்னா, சீக்கிரமே அந்த பறவை திறந்த வானத்தை ஆராய விரும்பும். அப்பதான் ஆயுதங்கள் வெளியே வரும். குண்டுகள் பாய ஆரம்பிக்குது. அதனால நீங்க குறைஞ்ச சுதந்திரம், கட்டுப்பாடுகளோட சுதந்திரம், குறைக்கப்பட்ட சுதந்திரம் இதையெல்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் எல்லாம் சரியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கிறது. என்னை பற்றி நல்லா ஃபீல் பண்ண வைக்குது. நான் ஒரு நல்ல பெற்றோர். நான் ஒரு ரொம்பவே தாராளமான அப்பா. நான் ஒரு பாசமான அக்கறை கொண்ட அம்மா. நான் உங்களுக்காக எவ்வளவு செய்கிறேன்னு பாருங்க. இப்படி நான் நினச்சிக்கலாம். நான் ஒரு ரொம்ப நல்ல கணவன், ரொம்ப பொறுப்பானவன்னு கூட சொல்லிக்கலாம். இதெல்லாம் சரியா இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே அழகாவும் தெரியும். ஆனா நீங்க எல்லைகளை சோதிக்கிற நேரத்துல அந்த வெடிப்பை கேட்கறதுக்கு கூட நீங்க மீதி இருக்க மாட்டீங்க. எல்லைகள் எல்லாம் வரையறுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? நீங்க அதை ஒரு பூந்தோட்டமா கற்பனை செய்யலாம். ரொம்பவே அழகா இருக்கிற நிறைய கலர்ஃபுல்லான மென்மையான பூக்கள் கொண்ட ஒரு தோட்டம். அந்த பூக்கள் எல்லாம் காதல், பட்டாம்பூச்சிகள் மற்றும் வானவில் பத்தி பாடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு தோட்டம் அது. அந்த வேலி என்னுடையது. வெளியேற முயற்சி செஞ்சு பாருங்க, துண்டு துண்டா சிதறி போயிடுவீங்க. நீங்க உள்ளேயே இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு சுதந்திரமான பறவை அப்படின்னு ஒரு மாயையில இருப்பீங்க. சுதந்திரமானதுன்னு மட்டும் இல்ல, நிஜமாவே அன்பா பார்த்துக்கப்படுறீங்கன்னு நினைப்பீங்க. அப்புறம் நீங்க அனுபவிக்கிறது உண்மையாகவே அன்பு மாதிரி தான் தெரியும். அப்பா உங்களை மைதானத்துல விட்டுட்டு போறாரு. கணவர் உங்களை அலுவலகத்தில் இருந்து கூட்டிட்டு போறாரு. எவ்வளவு அன்பு, எவ்வளவு அக்கறை, எவ்வளவு பாதுகாப்பு. அதுதான் விஷயம். அன்புன்னு சொல்லப்படுறது பெரும்பாலும் ரொம்ப அசிங்கமானது மற்றும் அபாயகரமான வன்முறையுடையது. நேத்து ஒரு டிஸ்கஷன் இருந்தது. சிவா அங்க இருந்தாரு. அப்போ நாங்க சொன்னோம், அவளோட கொலை நடந்த 2 நாள்லயே ஐகா ஷொன்டெக், அதே வயசு, அவ விம்பிள்டன் கோப்பைய வாங்கிட்டா.
ஆனா இந்த பொண்ணு டென்னிஸ் விளையாடவும் கற்றுக் கொடுக்கவும் ஆசைப்பட்டதுனால இறந்துட்டா. ஆனா இன்னொரு பொண்ணு அவ பொலாந்த சேர்ந்தவ. அதுதான் வித்தியாசம். ஸ்கிரிப்டை சேலஞ்ச் பண்றது இல்ல. இந்தியாவை விட மேற்கத்திய நாடுகள் கொஞ்சம் முன்னாடி இருக்கு. இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட உலகம் முழுவதும் பெண்கள் கொலை செய்யப்படும் சம்பவங்களை பார்க்கும் பொழுது அதுல சுமார் 70-80%, அதாவது ரொம்ப பெரிய பங்கு நெருங்கின சொந்தக்காரங்க கையாலேயோ இல்லைன்னா காதலர்கள் கையாலேயோ தான் நடக்குது. அது பெண்களுக்குத்தான், ஆண்களுக்கு இல்லை. நீங்க இந்த ஹாமிசைட் கொலை வழக்குகளை பார்த்தீங்கன்னா அதுல ஆண்கள் கொலை செய்யப்பட்ட கேஸுகளை பார்த்தீங்கன்னா கொலையாளி ரொம்பவும் நெருங்கிய வட்டத்துக்குள்ள இருந்து வர்றதில்லை. ஆனா பெண்களோட கொலை விஷயம்னு வரும்போது கொலையாளி ஒரு அன்பானவரா இருக்கிறதுக்கு ரொம்பவே அதிக வாய்ப்பு இருக்கு. பொதுவா அவளுக்கு குடும்ப தொடர்புள்ள ஒரு ஆணாவோ அது இரத்த உறவாவோ அல்லது உணர்ச்சி சார்ந்த உறவாவோ இருக்கலாம். பொதுவா அது தந்தையா, சகோதரனா, கணவரா, காதலனா, மாமனாரா இல்லைன்னா யாரோ ஒருத்தராத்தான் இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து தான் தனக்கு அன்பு கிடைக்குதுன்னு அந்த பொண்ணு நினைக்கிறா. அதனாலதான் அடிக்கடி எனக்கு கோபம் வருது. சும்மா எரிச்சல் இல்லை, நிஜமாவே ஆத்திரம் வருது. குறிப்பா பெண்களை பத்தி பேசும்போது ரொம்ப சுலபமா ஏமாந்து போறாங்க, வேணும்னே நம்பிடுறாங்க. எது அந்த அவங்களுக்கு இனிமையா இருக்கோ அதுக்கு அன்புன்னு பேர் வச்சிடுறாங்க. போய் கார் கதவை திறந்து விடுறது, இல்லைன்னா காபி டேபிள்ல நாற்காலியை நகர்த்தி விடுறது, இல்லைன்னா சில இனிமையான வார்த்தைகள் பேசுறது. ஹே, நீங்க கொஞ்சம் எடை குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க. இதெல்லாம் காலங்காலமா ஒரு உறுதியான வெற்றி புள்ளிதான். அப்புறம் திடீர்னு பூம், அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அப்போ நீங்க இது எனக்கு எப்படி நடந்தது, எனக்கு இது எப்படி நடந்ததுன்னு கேட்பீங்க. அது எப்பவுமே நடந்துட்டு தான் இருந்துச்சு. நீங்க உங்களோட உணர்ச்சிகளாலையும் பாதுகாப்பு தேவைப்படுறதாலையும் உங்க பழக்க வழக்கங்களாலையும் குருடாகி போயிருக்கீங்க. நீங்க வன்முறை உருவாகிறத கவனிக்கவே இல்லை. ஆசிட் தாக்குதலுக்குள்ளாகிற ஆண்கள் எத்தனை பேர் சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு பிரேக்கப் ஆகும்போது உணர்ச்சி ரீதியான அதிர்ச்சி இருந்தா ரெண்டு பக்கமும் இருக்கும் இல்லையா? இல்லைன்னா சில சமயம் ஒரு பக்கமும், மற்ற சமயம் இன்னொரு பக்கமும் இருக்கும் இல்லையா? ஏன் பெண்கள் ஆண்கள் முகத்தில் ஆசிட் வீசுறதா தெரியறதில்ல? நாம எந்த தீர்மானங்களும் எடுக்க மாட்டோம். நாம தெளிவான முடிவுகளுக்கு கூட வரமாட்டோம். நீங்க அன்புன்னு நினைக்கிற விஷயம் ஆரம்பத்திலிருந்தே அன்பு இல்லை, ஒருபோதும் இல்லை. இது ஒரு சிறந்த விஷயம் கெட்டு போனதோ பிழைப்பட்டதுன்னோ எல்லாம் கிடையாது. அது ஆரம்பத்திலிருந்தே பழுதானது தான்.
நீங்க அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிற வரைக்கும் உயிரோட இருந்தது உங்களோட அதிர்ஷ்டம். உலகம் முழுக்கவும் இந்தியாவிலும் எதுக்காக பெண்களை பாதுகாக்க இவ்வளவு சட்டங்கள் இருக்கு? காரணம் ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவங்க சுலபமா சுரண்டப்படக்கூடிய நிலைமையில இருக்கிறதால தான். இல்லனா சட்டங்கள் எதுக்கு தேவைப்படும்? இதுல நிறைய பலவீனங்கள் தவிர்க்கக்கூடியவை நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிறோம். அப்போ இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது? இந்த பெண்களையும் பெண்மணிகளையும் எப்படி வெவ்வேறு விதமா சிந்திக்க வைக்கிறது? குறிப்பா என் பக்கத்துல நான் பார்க்கிற புது தலைமுறை பெண்கள், அவங்க ரொம்பவே லிபரேட்டடாகவும் என்ன செய்யணும்னு தெரிஞ்சவங்களாவும் இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க மேல இன்னும் சமூக அழுத்தம் இருக்குன்னு நான் உணர்றேன். ஆனா அத ஒத்துக்க அவங்க தயாரா இல்ல. இல்ல அது ப்ரெஷர் இல்ல. அது ஒரு டீல். அது ஒரு டீல். அவங்க அந்த டீல்ல இருந்து வெளியே வரணும். அது இனிமையையும் பாதுகாப்பையும் உறுதியளிக்கிற ஒரு டீல். இது ஒரு டீல், ப்ரெஷர் இல்ல. அவங்க ஃபேரி டேல்ஸ்ல வாழ்றத நிறுத்தணும். அந்த 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 பழங்கால கிளீஷேக்களும் கேரிகேச்சர்களும் ஸ்டீரியோ டைப்களும் தான். அந்த பாசமான அப்பா, அன்பான அம்மா, குறும்புக்கார தம்பி, பாதுகாப்பான பசிசிவான கணவன். நீங்க பார்க்கலன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இத பார்க்கலாம். இல்ல, இது ஒரு டீல். இந்த டீல் என்னன்னா, நீங்க இந்த பிம்பங்களையும் இந்த கதைகளையும் ஏத்துக்கணும். நீங்க அவைகளை ஏத்துக்கிட்டா, நீங்க அந்த கதையில ஏத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த டீல் இப்படிதான். இங்க ஒரு கதை இருக்கு. தயவு செய்து இந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாட்டிக்கோங்க. நீங்க இந்த கதாபாத்திரத்துல நடிச்சா அப்பா அந்த கதாபாத்திரத்துல நடிப்பார். அதுதான் டீல். நீங்க இனிமையான, அடங்கிய, அழகான பொண்ணா நடிச்சா அப்பா சூப்பர்மேன் ப்ரொவைடரா நடிப்பார். இந்த டீலா நீங்க நிராகரிக்கணும். அது ஒரு கெட்ட டீல். அதை புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப கெட்ட டீல். வரலாற்று ரீதியா நான் புரிஞ்சுக்க முடியும். ஆமா, அழுத்தம் இருந்துச்சு. ஏன்னா பெண்கள் உடல் ரீதியா ஒரு பின்னடைவுல இருக்கிறாங்க. மனிதகுலம் சக்திக்கு செயற்கையான மூலப்பொருட்களை கண்டுபிடிச்சது வரலாற்றில் இப்போதான், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி நாம நம்மளோட சொந்த தசை வலிமையையும் மனித தசை சக்தியையும் நம்பிதான் இருக்க வேண்டி இருந்துச்சு. பெண்களுக்கு ஆண்களைப் போல அந்த வலிமை அதிகம் இல்லை. அதனால அவங்க பின்னடைவில் இருந்தாங்க. ஆமா, ஆனா இப்போ அவங்க அப்படி இல்லை. நாம நம்மளோட சொந்த தசை சக்தியையோ அண்ட் இல்லைன்னா கூட பைசெப்ஸையோ இந்த நேரம் ஒரு காரை ஓட்டவோ இல்லை ஒரு பாம்பர் ஜெட்டை பறக்க விடவோ பயன்படுத்துறது இல்லை. சக்தி வேற எங்கிருந்தோ வருது.
அதனால இது வரலாற்று ரீதியா மரியாதை செய்யப்பட்ட ஒரு டீல். வரலாற்றோட வேகத்தை இப்போ கேள்வி கேட்கணும், உடைச்செறியணும். பெண்கள் இன்னும் அதே பாத்திரத்தை ஏன் எடுத்துக்கணும்? அதே கிளிஷேட் பாட்டு தான் ஸ்கிரிப்ட்ல இருக்கு. யாராவது வந்து அவங்கள அதிகாரம் செய்வாங்க. நிறைய பெண்களுக்கு அதுதான் பாதுகாப்பு. யாராவது அவங்க கிட்ட இழிவா பேசினாலும் அந்த பொண்ணு ஒரு சரியான பதில் கொடுக்க மாட்டா. ஏன்? ஏன்னா அவளுக்குள்ளேயே பாதுகாப்பா இருக்கணும்னு ஒரு எண்ணம் ஓடுது. இல்ல, நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க பாதுகாப்பா இருந்தாலும் கூட எப்படியும் பாதுகாப்பற்றதாகவே இருக்கீங்க. இனிமேலும் நீங்க அதை சும்மா தாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க சும்மா தாங்கிக்கிட்டாலும் அவன் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டான். அவன் உங்களை மிதிச்சிட்டு போவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் உங்க சின்ன எதிர்ப்புக்கு ரியாக்ஷனா நீங்க சுடப்படுவீங்க. பல வருஷமா அடங்கி போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு இதுதான் கிடைக்குதுன்னா இது எப்படி ஒரு நல்ல டீலா இருக்கும்? நான் அடிக்கடி சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றதாலேயே அது ஒரு வகையான பழசான வார்த்தையா போயிடுச்சு. நீங்க ஒரு மனிதர் தானே? அப்புறம் ஏன் மத்திய கால பெண்ணோட எல்லா அடையாளங்களையும் அறிகுறிகளையும் சுமந்துகிட்டே இருக்கீங்க? மணப்பெண்கள் உடையணியும் விதத்தை பாருங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உடம்புல எவ்வளவு உலோகம், எவ்வளவு ஜவுளி இருக்கு, எவ்வளவு ஸ்லிக்கா இருக்குது. இதுதான் உங்க உடலோட முக்கிய எதிர்ப்பு உறுப்பு. இதை ஒரு பக்கமா ஒதுக்கி வச்சிட்டா சரியா? சிம்பாலிக்கா கூட இதுதான் வலிமை, மனோதிடம், கலகம், தனித்துவம், எல்லாத்துக்கும் அடையாளம் இல்லையா? அதுக்கப்புறம் இங்க இவ்வளவு கண்ணாடிகள் போட்டிருக்கீங்க. நாம ஏன் இதை இன்னும் நேர்மையா கைவிலங்குன்னு சொல்லக்கூடாது? ஏன்னா அது அதே வேலையைத்தான் செய்யுது. இப்ப நீங்க ஓட முடியாது, இப்ப நீங்க சண்டை போட முடியாது, இப்ப நீங்க எதிர்க்க முடியாது. இல்லைன்னா அந்த கண்ணாடி உங்க கையிலேயே குத்திடும். அப்புறம் இதுதான் கையில ரொம்ப பலவீனமான இடம், அது குத்தப்பட்டுடும். அந்த அளவுக்கு ஸ்லிக்கான ஆக்சைட்டு. உங்க மணிக்கட்டுல இருக்கும்போது சண்டை போட முயற்சிச்சு பாருங்க, உங்க மணிக்கட்டுகள் எப்படி வெட்டப்படுதுன்னு தெரியும். ஆனா பெண்கள் பிடிச்சிருக்கங்கிறாங்க. நான் அழகா இருக்கேன்ல?
பாருங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. வரலாற்றுல உங்களுக்கு எதுவுமே இல்ல. சுத்தமா எதுவுமே இல்ல. உங்ககிட்ட இது மட்டும் தான் இருக்கு. கடந்த காலம் உங்களுக்கு எந்த பரிசையும் வச்சிருக்கல. நான் பெண்களிடம் பேசுறேன். கடந்த காலத்து அமைப்புகளால அது சுரண்டதா இருந்தாலும் சரி, இல்ல வேற மாதிரி இருந்தாலும் சரி, லாபம் அடைஞ்சவங்க கடந்த காலத்திலேயே ஒட்டிக்கிட்டு இருக்க விரும்பினா இருக்கட்டும். அவங்க அப்படி செய்யறது நியாயமா தான் படுது. சரிதானே? அவங்க கடந்த காலத்தில் இருந்த எல்லா விதமான சமூக, பொருளாதார மற்றும் மத அமைப்புகளோட பயனாளிகளா இருந்தாங்க. அதனால தான் அவங்க கடந்த காலத்தை முன்னெடுத்துட்டு போக விரும்புறாங்க. அது புரிஞ்சுக்க கூடியதுதான். ஆனா கடந்த காலத்தை கண்டுக்கிறதுல பெண்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது? உங்களுக்கு என்ன கிடைச்சது? கருக்கலைப்பு, குழந்தை கொலை, குடும்பம், சமூகம், சமுதாயம், நாடு, இப்படி எந்த நிலைப்பாட்டிலும் முடிவெடுக்கும் அதிகாரத்துல உங்களுக்கு ரொம்ப குறைவான பிரதிநிதித்துவம் தான் கிடைக்குது. உங்களோட சொந்த உடம்பு மேல கூட உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை. தொடர்ச்சியா கர்ப்பமா இருக்கிறது, சொல்லப்போனா கர்ப்பமாக்கப்படுறது. வரலாற்றுல உங்களுக்கு என்ன பங்கு இருக்கு? உங்ககிட்ட நிகழ்காலம் இருக்கு. நீங்க விடுதலையாக முடிஞ்சா ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். ஆனா நீங்க ஏன் கடந்த காலத்து ஸ்டீரியோ டைப்புகளையே பிடிச்சிட்டு இருக்க விரும்புறீங்க? அங்க உங்களுக்கு எதுவும் இல்லை. ஆனா அவளுக்கு பரிசு கிடைக்குது. அவளுக்கு பரிசு கிடைக்குது. அதுதான் அவளை குழப்புது. அங்கதான் அவ ஏமாந்து போறா. இல்லைன்னா ஏமாற விரும்புறா. நீங்க உங்க சுதந்திரத்தை விட்டு கொடுத்தா நாங்க உங்களுக்கு சலுகைகள் கொடுப்போம். அந்த ஒப்பந்தத்தை விட்டு வெளியே வர சொல்லிதான் நான் அவளை கேட்கிறேன். அந்த டீலா உடைக்கணும். நமக்கு மனிதன் தான் வேணும். பொம்மலாட்ட பொம்மை இல்ல. சரியான சிந்தனை உள்ள எல்லா ஆண்களும் இதைத்தான் விரும்புறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இது பெண்களுக்கு எதிராக ஆண்கள், ஒரு பாலினத்துக்கு எதிராக இன்னொரு பாலினம் அப்படிங்கிற விஷயம் இல்ல. இது சரியான மனநிலையுள்ள மனிதர்களுக்கும் தவறான மனநிலையுள்ள மனிதர்களுக்கும் இடையேயான வேறுபாடு. நல்ல புத்தியுள்ள ஆண்கள், அதாவது நாம சொன்ன மாதிரி சரியான விதத்துல சிந்திக்கும் ஆண்கள், தங்களை பத்தி கவலைப்படுறவங்க, நான் பெண்களை பத்தி கவலைப்படுறவங்கன்னு சொல்லல, வாழ்க்கையை உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்ட ஆண்களும் கூட. அவங்க பெண்கள் கடந்த காலத்திலிருந்து வெளியே வந்து நிகழ்காலத்துக்குள்ள நுழையணும்னு ஆவலோட காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன பார்க்கிறோம்னா, நவீனத்துவம்ங்கிற பேர்ல கூட கடந்த காலம் அப்படியே தொடருது. கடந்த காலமும் பாரம்பரியங்களும்
பெண்களுக்கு என்ன கவர்ச்சியை கொடுக்குதுன்ற எனக்கு தெரியல. அவளுக்கு எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுங்க. இதுவே ஒரு அதிகாரம் செலுத்துற மாதிரியான அறிக்கை தானே, இல்லையா? அவளுக்கு அதிகாரம் கொடுங்க. அப்புறம் சாய்ஸுங்கிற பேர்ல அவ தன்னோட சுதந்திரத்தை விட்டு கொடுப்பா. எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை, அது என்னோட சுதந்திரமான தேர்வுன்னு சொல்லுவா. ஐவி லீக்லையும் இந்தியாவில் இருக்கிற ஐஐடிஸ் ஐஐஎம்ஸ்லையும் படித்து வெளியேறி 10 வருஷத்துக்கு அப்புறமும் வேலை செய்கிற பெண்கள் எவ்வளோ பேர்னு பாருங்க. பட்டம் வாங்கின 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான எண்ணிக்கையிலான பெண்கள் வேலை பார்க்காம இருக்கிறாங்க. அவங்க இந்த முடிவுக்கு வற்புறுத்தப்பட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. அவங்க தான் இது எங்களோட தனிப்பட்ட தேர்வுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அது உங்களோட தனிப்பட்ட தேர்வு கிடையாது. கடந்த காலம் இன்னும் ரகசியமா தொடர்ந்துட்டு இருக்கு. தன்னை பற்றிய அறிவு இல்லாத போது உங்க தேர்வுகள் எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க தேர்வுகள் அந்த பழங்கால குகையிலிருந்து தான் வருது. உங்களோட தேர்வுகள் அந்த மத்திய கால மாளிகையிலிருந்து தான் வருது. நேத்து நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப இளம் வயசு அமெரிக்கர். அவங்களே கேள்வி கேட்டாங்க. நான் ஆச்சாரியஜியோட பேச்ச கேட்டிருக்கேன். ஆச்சாரியஜி, நீங்க இப்போ பேசுற இதே விஷயத்தை தான் கேக்குறேன். ஏன்னா அவர் எப்பவும் பெண்களோட எமோஷன்ஸ பத்தி பேசுறாரு. ஒரு சைக்காலஜிஸ்டா இது ஒரு பண்பு. பெண்கள் இத சுமக்கறாங்க. சில சமயங்கள்ல இது பயனுள்ளதாகவும் இருக்கலாம்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட சரி சொல்லுங்கன்னு கேட்டேன். அவங்க தங்களை வெளிப்படுத்திக்கலாம். அப்படி அவங்க வெளிப்படுத்திக்கிறது தான் வழி. அப்போ அப்படியே இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, அவங்க ஆச்சாரியஜி பெண்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கிறது இல்ல. பெண்கள் மேல விஷயங்களை திணிக்க முயற்சி பண்றாருன்னு சொன்னாங்க. நான் ஓ சரி அன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், எல்லா விதமான பெண்களோடையும் வேலை செய்யறாங்க. நான் சரி, சில பேருக்கு இந்த கவுன்சிலிங் எல்லாம் போற வாய்ப்பு இருக்கு. ஆனா எத்தனை சதவீதம் பேருக்கு அந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லுங்க. ஆச்சாரியஜி என்ன பண்றாருன்னா, அவங்கள சக்திசாலியா இருக்கவும் தங்களுக்காக நிக்கவும் சொல்றாரு. அவர் செய்யறத தவிர இந்த பெண்களை அணுகி அவங்களை சென்றடைய வேறு என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க அன்னு கேட்டேன். அவங்க ஓ ஆமா அது நியாயம்தான்னு சொன்னாங்க. ஆனா உங்ககிட்ட என் கேள்வி என்னன்னா, அடுத்த தடவை இப்படி ஒரு கேள்வி வரும்போது அதை நான் வேற என்ன வழியில அல்லது ஒரு சிறந்த வழியில எப்படி அணுகலாம்? இல்ல, இது ஒரு ரொம்ப தெளிவான, ரொம்ப வெளிப்படையான விஷயம். இதுல குற்றச்சாட்டு என்னன்னா, ஏன் பெண்களை அவங்களோட உணர்வுகளோட இருக்கவும் அவங்களோட உணர்ச்சி பூர்வமான சுயத்தை வெளிப்படுத்தவும் அனுமதிக்க கூடாது? அவங்களா இருக்கட்டும். காரணம் ரொம்ப சிம்பிள். உங்க உணர்வுகள் நீங்க தேர்ந்தெடுக்கிறது இல்ல. உங்க உணர்வுகள் உங்களோடது கிடையாது. நான் அந்த நபரை மார்பகங்களும் இடுப்பும் கருப்பையும் கொண்ட ஒருவரா பார்க்கல. நான் அவரை ஒரு விழிப்புணர்வா பார்க்கிறேன். உணர்வுகள் எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
நாம உணர்வுகள்னு சொல்றதுல பலது நேரடியா கருப்பையிலிருந்து தான் உருவாகுது. ஒரு பயாலாஜிக்கல் ப்ரொசீஜர் அல்லது ஒரு கெமிக்கல் விஷயம் இருந்தா அந்த உணர்வுகளில் பலவற்றை அனுபவிக்கவே முடியாது. அதே போல அந்த உணர்வுகளை அதிகப்படுத்தவும் முடியும். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் இல்லைன்னா ஒரு சின்ன மாத்திரை போதும், உங்களுக்கு உணர்வுகளின் வெடிப்பு ஏற்படும். உங்க உணர்வுகள் உண்மையிலேயே உங்களுடையதா? அப்புறம் அந்த உணர்வுகளை மற்ற எல்லா பாலூட்டிகளுடனும் பகிர்ந்துக்கிறீங்க. எந்த உணர்வுகளை பத்தி பேசுறீங்க? எல்லா உணர்வுகளும் ரொம்ப பழமையான தன்மை கொண்டவை, மிகவும் உடல் ரீதியானவை. எனக்கு உணர்வுகளுக்கு எதிராக எதுவும் இல்லை, ஆனா உணர்வுகள் உங்களோட சுதந்திரத்துக்கும் உங்களோட விடுதலைக்கும் தெளிவா பார்க்கக்கூடிய உங்களோட திறனுக்கும் தடையா மாறும்போது அப்போ உணர்வுகள் உண்மையில் என்னன்னு நாம விசாரிச்சு பார்க்க வேண்டாமா? இல்லைன்னா உணர்வுகளை ஏதோ புனிதமானதுன்னும் ஒருபோதும் பரிசோதிக்கவோ கேள்வி கேட்கவோ முடியாததாகவும் எடுத்துக்கணுமா? காமம் ஒரு உணர்வா இல்லையா? பொசசிவ்னஸ், கோபம், இது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒரு சாதாரண கேள்வி, நம்மள யார் நம்மளோட உணர்வுகளையோ அல்லது எண்ணங்களையோ தேர்ந்தெடுக்கிறோம்? எதுக்காக நாம அதுங்களோட கையில பிணை கைதியா இருக்கணும்? இது உள்ளுக்குள்ள என்ன உணர்வு இருந்தாலும் சரியானதை செய்யறது பத்தி தான். உங்க உணர்வுகள் நீங்க உண்மையிலேயே யாருங்கிறத காட்டாது. உங்க எமோஷன்ஸ் நீங்க உண்மையிலேயே யாருங்கிறத காட்டாது. எமோஷன்ஸ் தற்காலிகமானது, அவை வந்து போகும். நீங்களும் வந்து போவீங்களா? உணர்வுகளை ஒரு வெளிப்புற தூண்டுதல் மூலமா நல்லா திட்டம் போட்டும் ரொம்பவே தந்திரமாவும் தூண்ட முடியும். சுவையான சாப்பாட்டு வாசம் வந்தா அதுக்கு தகுந்த உணர்வு உங்களுக்கு தானா வரும். இல்லைன்னா நீங்க இளம் வயசுல இருக்கும்போது ஒருத்தர் ரொம்ப கவர்ச்சியா, அதுவும் குறைவான ட்ரெஸ்ஸோட வேணும்னே உங்களை கடந்து போனாலோ இல்லைன்னா உங்க மேல உரசிட்டு போனாலோ அப்போ உங்களுக்கு என்ன உணர்வு வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை கட்டுப்படுத்த முடியும். இது போலீஸால் இல்லை, உங்க உள்ளிருந்து தான் நடக்கும். உங்க உணர்வுகளையே உங்களை கட்டுப்படுத்தவும் கைது செய்யவும் பயன்படுத்துவாங்க. இது எளிமையான விஷயம்தான். சைக்காலஜி படித்தவங்களுக்கு இந்த அடிப்படை விஷயங்கள் எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு புரியல. நான் சொல்றேன், அதை பார்க்கறது அவ்வளவு கஷ்டம் இல்லை, பார்க்க கஷ்டம் இல்லை, ஆனால் அபாயகரமானது. ஏன்னா இதை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நிறைய மேலோட்டமான வசதிகளையும் உங்களோட மலிவான ஆர்வங்களையும் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம என்ன நம்ம உணர்வுகளோட பேர்ல நாம தொடர்ந்து வச்சுக்கிற மலிவான ஆர்வங்கள்னு கூட சொல்லலாமா? அதுதான் எனக்கு தோணுது. பல விஷயங்களுக்கு இதுதான் கடைசி பதில்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துறீங்க, அதை மற்றவங்க விசாரிச்சு பார்க்க விரும்புறாங்க. அப்போ உங்க கடைசி பதிலா கேள்விகள் கேட்கக்கூடாதுன்னு இருக்கலாம். இதுதான் எனக்கு தோணுது, இதுதான் நான் செய்வேன். அங்கேயே அது நின்றுடுது. அதுதான் சுயநலம், அதுதான் நாம தேடுற அந்த சிறு ஆதாயம். அந்த சில்லறை விஷயத்துக்காக நாம ரொம்ப அடிப்படையான உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கிறோம். அதாவது வாழ்க்கையின் அடிப்படையான நம்மளோட சுதந்திரத்தை.